வணக்க மக்களை, டிஆர்ஐ அகாடமியிலிருந்து இன்னைக்கான வகுப்பு வள்ளுவன் தமிழ் வகுப்புல மரபு தொடர்கள் மற்றும் எழுத்து பிழைகளை பற்றி பார்க்க போறோம். அது என்ன மரபு தொடர் மற்றும் எழுத்து பிழை அப்படின்னா, பழங்காலமாக நம் முன்னோர்கள் இந்தந்ததற்கு இதுதான் மரபு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. மரபு அப்படின்னா அதற்கு அதுதான் சரியாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மரபு இருக்கும். அதை எப்படி கூப்பிடணும், எப்படி எலி கத்தும், மான் கத்தும், எதெல்லாம் கூட்டமாக இருக்கும். ஸோ மரபு அப்படின்னா ஒரு வழக்கம். ஸோ அந்த வழக்கங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மரபு பிழை மற்றும் எழுத்து பிழை. அது என்ன சார் மரபு தொடர்கள்? ஃபர்ஸ்ட் மரபு தொடர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான கேள்விகள் இந்த தேர்வுல இடம்பெறும். நம்ம இப்ப சொல்லதிகாரத்துல 9வது கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 8 கிளாஸஸ் போட்டோம். அது வள்ளுவன் தமிழ் வகுப்புன்னு சொல்லி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்டா கொடுத்துருப்போம். அங்க போய் நீங்க பாத்துக்கிறலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் தாவரங்கள் மற்றும் காய்களின் இளமை பெயர்கள். ஸோ தாவரம் மற்றும் காய்களின் இளமை பெயர்கள் என்னென்ன அப்படின்னா, இளமையில அந்த காய்களை எப்படி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? பிஞ்சு. ஃபர்ஸ்ட் பிஞ்சு அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்கு அதை ஒரு செட்டா ஞாபகத்துல வச்சுக்கலாம். பிஞ்சு அப்படிங்கிறதுல ஒரு 5 காய் இருக்கு. ஸோ பிஞ்சு அப்படிங்கிறதுல ஒரு 5 காய் என்னென்ன பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் முருங்கை பிஞ்சு. ஸோ முருங்கை முற்றியது முருங்கை காய். ஸோ சின்னதுல முருங்கையை பிஞ்சு அப்படின்வாங்க. அடுத்து கத்திரிக்காய், அடுத்து வெள்ளரிக்காய், அடுத்து கொய்யா பிஞ்சு, அடுத்து அவரை பிஞ்சு. ஸோ முருங்கை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, கொய்யா பிஞ்சு, அவரை பிஞ்சு. இதெல்லாம் ஒரு செட்டா ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? அடுத்து அவரை பொட்டு. ஸோ அவரைக்கு 2 பேர் இருக்கு. அப்ப ஒன்னு அவரை பிஞ்சு, இன்னொன்னு அவரை பொட்டு. ஸோ ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நீங்க போட்டுக்கிறலாம். ஒன்னு அவரை பிஞ்சு, இன்னொன்னு அவரை பொட்டு. ஓகேவா? அடுத்து வாழைய கச்சல். ஸோ வாழைய கச்சல் அப்படின்வாங்க. அடுத்து பலா முசு. ஸோ பலா முசு. ஸோ பலாவுடைய சின்ன பகுதி, அதாவது இளமை பகுதி, இளமையான அந்த பகுதியை முசு என்றும், தென்னங்குருமை, மாவடு, இளம் தேங்காய வழுக்கை என்றும், முற்றிய தேங்காய நெற்று என்றும், மாங்காய் இருக்கு இல்லையா, அதை மாங்கன்று, அந்த செடியை மாங்கன்று என்றும், வாழை இருக்கு இல்லையா, அது வாழைக்கன்று என்றும் சொல்றாங்க. அப்ப தாவரங்களின் இளமை பெயர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன, பிஞ்சுல எத்தனை, பொட்டுல எது வரும். ஸோ அவரை பிஞ்சு, அவரை பொட்டு, கொய்யா பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, வாழைக்கச்சல், பலா முசு, தென்னங்குருமை, மாவடு, இளம் தேங்காய வழுக்கை என்று, முற்றிய தேங்காய நெற்று என்றும், மாங்கன்று, வாழைக்கன்று. ஓகேவா? ஸோ அப்ப தாவரங்கள் மற்றும் காய்களின் இலை மரபு புரிஞ்சா இளமை மரபு. அடுத்து விலங்குகளின் இளமை மரபு. ஸோ விலங்குகள் இருக்கு இல்லையா, அந்த விலங்குகளை எப்படி இளமையான பருவத்துல கூப்பிடுறாங்க? இப்ப நம்ம கோழி குட்டியா இருக்கும்போது எப்படி கூப்பிடுவோம்? ஸோ அதைத்தான் சொல்றாங்க. இப்ப குருவி மற்றும் கோழி, எலி, இது மூன்றும் ஒன்றா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இது மூன்றும் குஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செட்ல வரும். ஸோ குருவி குஞ்சு, கோழி குஞ்சு, எலி குஞ்சு. ஸோ அப்ப இது மூன்றும் ஒரு செட்டு. அடுத்து ஆட்டுக்குட்டி, கழுதை குட்டி, பன்றி குட்டி, மொத்தம் 6 இருக்கும் குட்டி வச்சு வர்றது. இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, இங்க ஒரு 3. ஃபர்ஸ்ட் ஆட்டுக்குட்டி, கழுதை குட்டி, பன்றி குட்டி, நாய்க்குட்டி, குரங்கு குட்டி, பூனை குட்டி. ஸோ இது 6ம் ஒரு செட்டு. அடுத்து யானை சின்ன, அந்த யானையுடைய சின்ன பகுதியை கன்று. அடுத்து மான் கன்று, எருமை கன்று, பசுங்கன்று, இதுவும் ஒரு செட்டு. இந்த நாளும் ஒரு செட்டு. கன்று மொத்தம் 4. யானைக்கன்று, மான் கன்று, எருமை கன்று, பசுங்கன்று. ஓகேவா? அடுத்து சிங்கமானது சிங்கக்குருளை, புலி பரல். அடுத்து பிள்ளையில 2, அணில் பிள்ளை, கீரி பிள்ளை, அணில் பிள்ளை, கீரி பிள்ளை. அப்ப செட்டா ஞாபகத்தை வச்சுக்கலாமா? குஞ்சு அப்படின்றதுல 3 செட்டு, குருவி, கோழி, எலி. அடுத்து குட்டி அப்படிங்கிறதுல 6, ஆட்டு, கழுத, பன்றி, நாய், குரங்கு, பூனை. அடுத்து கன்று அப்படிங்கிறதுல 4, யானை, மான், எருமை, பசு. அடுத்து சிங்க குருளை, புலி பரல். அடுத்து பிள்ளை அப்படிங்கிறதுல 2, கீரி பிள்ளை, அணில் பிள்ளை. ரைட்டா? ஓகே. அடுத்து வினை மரபு. ஒவ்வொரு வினையும் செய்வதற்கு ஒரு மரபு இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது தின். ஸோ அப்பம் என்பது தின் என்றும், பழம் அப்படிங்கிறதையும் தின் என்றும், உணவு உண். ஸோ உணவு என்பதே உண் என்றும், காய்கறி அரி, அரி அப்படின்னா அறிதல், இலை அப்படிங்கிறத பறித்தல், களையை பறி, நெல் இருக்கு இல்லையா, அந்த நெல்லை தூற்றுதல் அப்படிங்கிறாங்க. அதை கிளீன் பண்றதுக்கு ஒரு உயரமான பகுதியிலிருந்து தூற்றுவாங்க. நெல் தூற்றுதல். மலர் கொய்,
மலரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொய்தல். கொய்தல்னா பிடுங்குதல். நீர் பாய்ச்சு, நீரை பாய்ச்சுதல். பாட்டு பாடு, சோ பாட்டு பாடுதல். கிளையை ஒடி, சோ கிளை இருக்கு இல்லையா, மரக்கிளை, அதை ஒடித்தல். மரம் வெட்டு, மரத்தை வெட்டுதல். கல் உடைத்தல், மரக்கிளை முறித்தல். அம்பை எய், ஆடையை நெய்தல். நெய்தல்னா ரெடி பண்ணுதல். உமி கருக்கு, ஓவியம் புனைதல். சுவர் எழுப்புதல். கூடை 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 இருக்கு இல்லையா, அதுனா முடைதல். செய்யுள் ஏற்றுதல். விதையை விதைத்தல். நாற்று நடுதல். படம் வரைதல். கட்டுரை எழுதுதல். தீ மூட்டுதல். விளக்கு ஏற்றுதல். கோலம் இடுதல். கூரைய வேய்தல். வேய்தல்னா பின்னுதல். கவிதை ஏற்றுதல். நீரை குடித்தல். இது மூணு ஒன்னா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நீர் பால், நீர் குடித்தல், அதே மாதிரி பால்லாம் பருகுதல், பாலுக்கு குடித்தலும் போடலாம். சோறு உண்ணுதல். பூ பறித்தல், இங்க பூ பறித்தல், அங்க மலர் கொய்தல், கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. மாத்திரை விழுங்குதல். முறுக்கு தின். சோறு உண். நூல் எழுது. அடுப்பு மூட்டுதல். சந்தனம் பூசு. எண்ணெய் தேய். அடுத்து அதுலேயே மாலை தொடுத்தல். பூச்சூடு. நூல் எழுது. நாரை கிழித்தல். ஆடை உடுத்து. தயிர் கடைதல். பாடல் ஏற்று. வரம்பு கட்டு. விறகை பின். வெற்றிலை தின். ஏர் உழு. கதிர் அறு. பானை வனைதல். அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு மரபு இருக்கு. அதை பார்த்துட்டோமா? அப்ப வினை மரபு முடிஞ்சு. அடுத்து ஒலி மரபு சொற்கள். அதாவது ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு பறவையும் எப்படி ஒலி எழுப்பும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒன்று இதுதான். குயில் எப்படி ஒலி எழுப்பும், சேவல் இதெல்லாம் எப்படி ஒலி எழுப்பும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? கூவும். 2 விலங்குகள் கூவும். ஒன்னு குயில், இன்னொன்னு சேவல். சப்ப கூவும் கேட்டா 2, ஒன்னு குயில், இன்னொன்னு சேவல். இது 2 ஒன்னா ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? குயில், சேவல். அடுத்து மயில் என்ன பண்ணும் அப்படின்னா அகவும். மயில் அகவும். காகம் என்ன பண்ணும் அப்படின்னா கரையும். கிளியானது பேசும் அல்லது கொஞ்சும். ஸோ அப்ப கிளிக்கு 2 இருக்கு, பேசும் கொஞ்சும். ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருவாங்களோ அதை வச்சு போட்டு வரணும். அடுத்து கூகையானது குளரும். கூகை, கோட்டான், இது 2ம் ஒரே தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கூகை, கோட்டான் இது 2மே குளரும். ஸோ இது 2ம் குளரும். ஓகேவா? அடுத்து ஆந்தையானது அலரும். ஆந்தை அலரும். வானம்பாடி பாட்டு பாடும். இது எல்லாத்துக்கும் தெரியும். கோழி கொக்கரிக்கும். ஆண் சேவல், சேவல் அப்படிங்கிறது ஆண், அது கூவும். பெட்டை கோழி, அதாவது கோழி அப்படிங்கிறது கொக்கரிக்கும். குழப்பிடக்கூடாது. குதிரை கணைக்கும். அணில் கீச்சிடும். ஸோ கீச்சிடும்ல 2 இருக்கு, 3 இருக்கு. ஒன்னு அணில், இன்னொன்னு குருவி, அப்புறம் எலி. ஸோ அப்ப அணில், குருவி, எலி. அணில், குருவி, எலி இது 3ம் கீச்சிடும். பூனையானது சீரும். ஸோ பூனை என்ன பண்ணும்? சீருமா. பூனையானது சீரும். அடுத்து சிங்கம் முழங்கும். சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா முழங்கும், அதாவது கர்ஜிக்கும். நரி ஊளையிடும். நரியானது ஊளையிடும். நாய் குரைக்கும். பன்றி, புலி இது 2ம் ஒண்ணு, உரும்பும். பன்றியும் புலியும் உரும்புமா. ஓகேவா? யானை பிளிரும். கழுதை கத்தும். கத்தும்ல 2 இருக்கு, ஒண்ணு வாத்து, இன்னொன்னு கழுதை. இது 2ம் கத்தும். கழுதையும் வாத்தும் கத்தும். எருது எக்காலமிடும். குதிரை அளப்பும். எலி கீச்சிடும். வண்டு முரளும். ஸோ வண்டு முரளும். புறா குணுகுமா. புறா என்ன பண்ணும் அப்படின்னா குணுகும் அப்படிங்கிறாங்க. பசு என்ன பண்ணும் அப்படின்னா கதரும். ஸோ பசு கதருமா. ஓகேவா? அப்ப இது கேட்டா போட்டுடலாமா? ஒளிமரபு. அடுத்து பொருட்களின் தொகுப்பு. அதாவது இப்ப ஆடு, ஒரே ஒரு ஆடு இருக்கு அப்படின்னா அது ஆடு அப்படின்னு. பல ஆடுகள் சேர்ந்து இருந்தால் அதை எப்படி ஆடுகள் சொல்லக்கூடாது, அந்த குரூப்பை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? பொருட்களின் தொகுப்பு. ஆடு மொத்தமாக இருக்கு இல்லையா ஒரு இடத்துல இருந்தா அது ஆட்டு மந்தை. ஸோ ஆடுகள் மொத்தமாக இருக்கு அப்படின்னா ஆட்டு மந்தை. கற்கள் மொத்தமாக இருக்கு அப்படின்னா கற்குவியல். சாவி 1 அல்லது 2ற்கு மேற்பட்ட சாவிகள் இருக்கு அப்படின்னா அது கற்குவியல். சாவி கொத்து. திராட்சை குலை. வேலங்காடு. பசு நிறை. ஸோ பசுக்கள் ஒன்றாக இருந்தால் அது பசு நிறை. அடுத்து மாட்டு மந்தை. ஸோ அப்ப ஆடு மாடு 2க்குமே மந்தை. யானை மொத்தமாக இருந்தால் கூட்டம், அதே மாதிரி மக்களுக்கும் கூட்டம் தான். கூட்டம் 2, யானை கூட்டம், மக்கள் கூட்டம். அடுத்து வைக்கர் போர். பணம் கட்டுக்கு 2, பணக்கட்டு, விறகு கட்டு. அடுத்து எறும்பு சாறை சாறையாக போதுன்றோம் இல்லையா,
அடுத்து வீரர் படை. ஓகேவா? அப்ப பொருட்களின் தொகுப்பு கேட்டா எழுதிடலாமா? இதுதான் பொருட்களுக்கான தொகுப்பு. அடுத்து செடி கொடிகளின் தொகுப்பிடம். ஸோ செடி இருக்கு இல்லையா, அதை ஒரு செடிகளை எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறது. இப்ப ஒரு குரூப் ஆஃப் தென்னை மரங்கள் இருக்குன்னா அது எப்படி, பனைமரங்கள் இருக்குன்னா அது எப்படி. ஸோ அதுதான் இந்த தோப்பு தோட்டம் இருக்குல்ல, எது எதுக்கு தோப்பு தோட்டம் இதெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொள்ளை வந்து 2 என்னென்ன அப்படின்னா கம்மங்கொள்ளை சோளக்கொள்ளை. ஸோ கம்பு இருக்கு இல்லையா, அது விளையக்கூடியது மற்றும் சோளம் விளையக்கூடியது ரெண்டுமே கம்மங்கொள்ளை சோளக்கொள்ளை. ஓகேவா? அடுத்து தோப்புல ஒரு 8 வகை இருக்கு. சவுக்கு தோப்பு, தென்னந்தோப்பு, பனந்தோப்பு, பலாத்தோப்பு, மாந்தோப்பு, முந்திரி தோப்பு, இலுப்பை தோப்பு, புளியாந்தோப்பு. அப்ப தோப்புல ஒரு 8: சவுக்கு தோப்பு, தென்னந்தோப்பு, பாந்தோப்பு, பலாத்தோப்பு, பனத்தோப்பு, முந்திரி தோப்பு, இலுப்பை தோப்பு, புளியாந்தோப்பு. ஓகேவா? அடுத்து தோட்டத்துல ஒரு 3, ஒரு 5 6 இருக்கு. கொய்யா தோட்டம், வெற்றிலை தோட்டம், தேயிலை தோட்டம், காப்பி தோட்டம், கரும்பு தோட்டம், பூந்தோட்டம், வாழை தோட்டம். கொய்யா தோட்டம், வெற்றிலை தோட்டம், தேயிலை தோட்டம், பூந்தோட்டம், வாழை தோட்டம், கரும்பு தோட்டம். ஓகேவா? அடுத்து சோலையில ஒண்ணுதான் பூஞ்சோலை. காடுல 2: வேலங்காடு, ஆலங்காடு. ஓகேவா? அப்ப செடி கொடிகளின் தொகுப்பிடம் கேட்டா போட்டுடலாமா? அவ்வளவுதான். அடுத்து தாவர உறுப்புகளின் பெயர்கள். அதாவது தாவரங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய உறுப்பு, அதாவது இலைகளை எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஈச்சம் இலைய அப்படி சொல்லக்கூடாது, ஈச்ச ஓலை. ஸோ ஈச்ச ஓலை. பனையில இருக்கக்கூடிய இலை பனை ஓலை, தென்னை ஓலை. ஸோ அப்ப ஓலையில 3 இருக்கு: ஈச்ச ஓலை, பனை ஓலை, தென்னை ஓலை. அதே மாதிரி பலா மரத்துடைய இலை பலா இலை. தாள் மொத்தம் 2 3: திணைத்தாள், நெல்தாள், வெங்காயத்தாள். திணைத்தாள், நெல்தாள், வெங்காயத்தாள். அடுத்து தட்டை 2: சோளத்தட்டை, கம்பந்தட்டை. ஸோ அப்ப தட்டை 2: சோளந்தட்டை 1, இன்னொன்னு கம்பந்தட்டை. அடுத்து மாவிலை, மூங்கில் இலை. ஸோ இலையில 3: பலா இலை, மா இலை, மூங்கில் இலை, வாழை இலை. தலையில வேப்பந்தலை, தாளை மடல், தென்னங்கீற்று, கமுகு கூந்தல், முருங்கை கீரை, கேழ்வரகு திட்டு. ஸோ கேழ்வரகு தட்டு அப்படின்வாங்க. அடுத்து விலங்குகள் வாழும் இடங்கள். ஸோ விலங்குகள் குரூப்பாக இருந்தால் என்ன, சிங்குலர் அதாவது ப்ளூரலாக இருந்தால் எப்படி, பன்மையாக இருந்தால் ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை பார்த்துக்கணும். இப்ப அந்தது எல்லாம் எங்கெல்லாம் வசிக்குது. இப்ப மனிதன் அப்படின்னா வீட்டு அப்படிங்கிற ஒரு பகுதியில வசிப்பான். அதே மாதிரி ஆடு அப்படின்னா அதை வசிக்கக்கூடிய பகுதிக்கான பெயர்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடு வசிக்கக்கூடிய பகுதியை பட்டி, ஆடு பட்டி. கோழி பண்ணை, யானை கூட்டம், குதிரை கொட்டில், மாட்டு தொழுவம், வாத்து பண்ணை, கரையான் புற்று, சிலந்தி வலை. அப்ப விலங்குகளின் வாழும் இடங்களும் பார்த்துட்டோம். அப்ப இன்னைக்கு மரபு சொற்கள்ல கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டோம். A to Z. இதை தாண்டி ஒரு கேள்வியும் வராது. இதை மட்டும் ரொம்ப தெளிவா நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கட்டாயமாக இதை நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. அப்ப மரபு பிழை முடிஞ்சு. அடுத்து வலு சொற்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? வலு சொற்களை நீக்குதல். அதாவது வலு சொற்கள் அப்படின்னா பேச்சு வழக்குல நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்கள் உண்மையான சொற்கள் இல்லை. அதற்கு தமிழ்ல இலக்கியங்கள்ல இலக்கணங்கள்ல என்ன இடம் கொடுத்துருக்காங்களோ அதுதான் உண்மையானது. அப்ப வலு சொற்கள், இப்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன், அடமலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்குல. ஆனா அது உண்மையிலே அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா அடைமலை. ஸோ இப்படி கொடுப்பாங்க கேள்வியில, அடமலை இதற்கு இணையான தமிழ் சொல்லை தேடுக அப்படின்னா அடைமொழி அப்படின்னு சொல்லணும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறணும். ஸோ பார்க்கலாமா? அண்ணா கயிறு அப்படிங்கிறோம் இல்லையா நம்ம, அதற்கு உண்மையான பெயர் அரை ஞான் கயிறு, அரை ஞான் கயிறு. உடைமை என்பத உடைமை. அருவாய்மனை நம்ம அருவாமனைன்னுவோம், அதான் அரில் வாழ்மனை, அரி வாழ்மனை. கருவேற்பிள்ளை அது கறிவேப்பிள்ளை. கோடாலி அப்படிங்கிறோம் இல்லையா, அது கோடாரி. சிலது அப்படிங்கிறத சில. தடுமாட்டம் அப்படின்னா தடுமாற்றம். துவக்கப்பள்ளி அப்படின்னா அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன, தொடக்கப்பள்ளி. நஞ்சை என்பதற்கு நஞ்சை. முழித்தான் அப்படின்னா விழித்தான். பண்டகச்சாலை அப்படின்னா பண்டச்சாலை. தவக்கலை அப்படின்னு இல்லையா, அப்படின்னா தவளை. வெந்நீர், அப்ப இங்க பார்க்கணும், இந்த இன்னும் வரக்கூடாது, நன்னகரம் வரணும், தன்னகரம் வரணும். அப்ப இந்த நாதான் வரணும். அப்ப வெந்நீர். அடுத்து முயற்சித்தான் அப்படின்னா முயன்றான். எண்ணெய், இந்த எண்ணெய் வரக்கூடாது, எண்ணெய் இந்த தான் வரணும். நிறைய
நீ ரை, இந்த ரை வரக்கூடாது, இந்த ரை. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கோர்த்து அப்படிங்கிறோம் இல்லையா, அப்ப கோத்து. நாட்கள் அப்படிங்கிறது இட்டு வரக்கூடாது, நாட்கள் இல்லு போடணும். ஊரணி, அப்ப ஊரணி வரக்கூடாது, ஊ வரணும், ஊருணி. அடுத்து அருகாமையில் அப்படின்னா அருகில். உசீர் அப்படின்னா உயிர், உசுறு அப்படின்னோம் இல்லையா, அப்ப உயிர். அமக்கலம் அப்படின்னா அமர்க்கலம். கட்டிடம், கட்டடம். கடப்பாறை, கடப்பாறை, இந்தரை. கோர்வை அப்படின்னா கோவை. சிலவு அப்படின்னா செலவு. துடப்பம் அப்படின்னா துடைப்பம். தேநீர் அப்படின்னா இந்த நீ போடக்கூடாது, நன்னகர வரக்கூடாது, தன்னகர வரணும், அப்ப தேநீர். நாகரிகம் அப்படின்னா நாகரிகம். நாகரீகம் அப்படின்னுவோம், நாகரிகம். அடுத்து வெண்கலம் அப்படின்னா வெண்கலம். சீகக்காய் அப்படின்னா சீகைக்காய். மனது அப்படின்னா மனம். வலது பக்கம் அப்படின்னா வலப்பக்கம். உதிர்வு, உத்தரவு, உத்திரவு அப்படின்னா உத்தரவு. பேரன் அப்படின்னா பெயரன். தீவட்டி, தீவர்த்தி, தீவர்த்தி. சுவற்றில் அப்படின்னா சுவரில். மனதில், இந்த மனதில், மனதில் இத்து வரணும். பச்சை தண்ணி அப்படின்னா குளிர் தண்ணி. ஸோ அப்ப இதெல்லாம் நம்ம படிச்சால்தான் தெரியும். இது இல்லாம கீழே நிறைய கொடுத்துருக்கோம் பாருங்க மரபு பிழைகள்ல. அடைமலைனா என்ன, 5 இல்ல 5. அவரைக்காய், அவரைக்காய் இல்ல அவரைக்காய். அடமானம் இல்ல அடைமானம். அருவாள் மனை, அங்க அவர்கள். அருநாய்க்கயிறு. அகண்ட அப்படின்னா அகன்ற. அடிச்சிட்ட, அடித்து விட்டால். அதுக்கள், அவை. அத்தினி, அத்தனை. ஆத்துக்கு, அகத்துக்கு. ஆம்பிள்ளை, ஆண் பிள்ளை. ஆத்தங்கரை, ஆற்றங்கரை. ஆத்திற்கு, ஆற்றிற்கு. ஆற்று, ஆயிற்று. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் பேசிக்ஸ். ஸோ இது தெரிஞ்சால்தான் நம்ம கேள்வியில அடிக்க முடியும். ஸோ இதெல்லாமே நம்ம குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம். குரூப்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ நம்ம கொடுக்குற பிடிஎஃப் படிச்சால் போதும், நம்ம கிளாஸஸ் ரெகுலரா கவனிச்சால் மட்டுமே போதுமான. தமிழுக்கு வேற எங்கேயுமே நீங்க படிக்க தேவையில்ல. அழகு அப்படின்னா அழகு. 300, 300. அமக்கலம் அப்படின்னா அமர்க்கலம். இடது கை அப்படின்னா இடக்கை. இத்து போதல் அப்படின்னா இற்று போதல். உந்தன், உன்றன். 9 அப்படின்னா 9. இங்கிட்டு அப்படின்னா இங்கு. ஸோ அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப இன்னைக்கு மரபு பிழை மற்றும் மரபு பிழை மற்றும் வலு சொற்களை பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்ததுதான். என்னென்ன செய்யும், என்னென்ன, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. கூகை குளரும், புலி உரும்பும், பூனை சீரும், பாம்பு சீரும், பன்றி உரும்பும், கோட்டான் மூலமும், எல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் இது ஃபுல்லா. இப்போ டெஸ்ட் போட்டு பார்த்துடலாமா? ஸோ டெஸ்ட் போட்டு பாருங்க. கீழ்கண்ட சொற்றொடர்களில் சரியானது எது? தலை யானையை தாவரத்தில் வைத்தேன். தலை யானையை தாழ்வாரத்தில் வைத்தேன். கடையில் அவரைக்காய் 1/2 கிலோ வாங்கினேன். கடையில் அவரைக்காய் 1/2 கிலோ வாங்கினேன். ஃபர்ஸ்ட் தலையணையை தாவாரத்தில், அப்ப இது கிடையாது, தாழ்வாரத்தில் தான் வரணும். அப்ப இந்த இருக்கு, இது கரெக்ட், 2 கரெக்ட். அதே மாதிரி கடையில் அவரைக்காய் இல்ல அவரை, ரை, அப்ப இது கரெக்ட். அப்ப 2 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் பி. இந்த மாதிரி போடணும். அப்ப இதெல்லாம் எப்படி போடணும்னா நம்ம படிச்சிருக்கணும், அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி போட்டிருக்கணும். ஓகேவா? கீழ்கண்டவற்றில் சரியான சொற்றொடர் எது? கம்பர் ராமாயணத்தை பாடினார். கம்பர் ராமாயணத்தை எழுதினார். கம்பர் ராமாயணத்தை இயற்றினார். கம்பர் ராமாயணத்தை யாத்தார். ஸோ அப்ப இதுல கம்பர் ராமாயணத்தை பாடினார் இல்ல, ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு புதினம், அதாவது எழுதியிருப்பாரு, ஒரு இலக்கியம் மாதிரி. அப்ப எழுததான் முடியும், பாடினார் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அப்ப இது கிடையாது. கம்பர் ராமாயணத்தை எழுதினார், ஆமா எழுதியிருப்பார். அதே மாதிரி கம்பர் ராமாயணத்தை இயற்றினார், இயற்றினாரும் சொல்லலாம். அப்ப 2, 3 சரி. 2 மற்றும் 3 சரி. அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் சரியான விடையை தேர்க. வலுவு சொற்கள் திருத்தம், இதுல எது கரெக்டாக இருக்குன்னு கேக்குறாங்க. அண்ணா கயிறு, அரை ஞான் கயிறு. அருவாமனை, அறிவாள் மனை. துறவுகோல், சாவி. முருங்கை இலை, முருங்கை கீரை என்றவற்றில் சரியான விடை. அப்ப இதுல தப்பா, இது 3 கரெக்டா இருக்கு. இதை பாருங்களேன், துறவுகோல், சாவி வரக்கூடாது, சாவியுமே பிறமொழி சொல்லுதா. அப்ப இங்க என்ன வரணும்? திறவுகோல், தி ரா வு கோல். அப்ப திறவுகோல், அப்ப இதுதான் தவறா இருக்கு. அடுத்து அது ஆலமரம், இது ஆலமரம் என்பவை தவறான கூற்றுகளாகும்.
வருமொழியின் உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழி அத்து என்று வர வேண்டும். இது நம்ம இதுல பார்த்திருப்போம். எதுல பார்த்திருப்போம்? ஒருமை பன்மையில பார்த்திருப்போம். இதுக்கு நான் கிளாஸ் நீங்க கவனிச்சுங்க, ஈஸியா போடலாம். அதாவது வருமொழியில முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அத்து வரணும். ஆலமரம் அப்படிங்கிறது என்ன? உயிரெழுத்து. அப்ப இதுக்கு முன்னாடி அது வரக்கூடாது. அது எப்போ வரணும் அப்படின்னா, இதுல இப்ப இங்க பலா இருக்கு அப்படின்னா வரலாம். அது பலாமரம். ஏன் அப்படின்னா உயிர்மை எழுத்து வரும்போது அது அங்க ஆ வரலாம். ஆனால் உயிரெழுத்து வரும்போது அங்க அத்து வர வேண்டும். இங்கேயும் பாருங்க, ஆ என்பது உயிரெழுத்து, அப்ப இங்க அத்து வர வேண்டும். அப்ப கூற்று மற்றும் காரணம் சரி. அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறான சொல் எது? வைக்கோற் போர் கரெக்ட் தான். கோழி குஞ்சு கரெக்ட். வேப்ப இலை, கீரிப்பிள்ளை கரெக்ட். வேப்ப இலை கிடையாது, வேப்பந்தலை. வேப்பந்தலை. அப்ப டி தப்பா இருக்கு. கீழ்கண்டவற்றில் சரியான சொற்றொடர் எது? கண்ணன் சிகப்பு சட்டை அணிந்திருந்தான். முகிலன் சுவற்றில் ஓவியம் வரைந்தான். ஊருணியில் நீர் நிறைந்து விட்டது. மாணவன் விடை தெரியாமல் முழித்தான். இதுல ஃபர்ஸ்ட் இது தப்பு. ஏன்னா சிகப்பு இல்ல, சிவப்பு. சிவப்பு. அப்ப அதுல சிவப்பு தப்பா இருக்கு. சரி. அடுத்து முகிலன் சுவற்றில் இல்ல, இந்த ரா வரக்கூடாது. சுவரில். சுவரில். இதுதான் தப்பு. ஊருணியில் சுவற்றில், இது கரெக்ட். முகிலன் சுவர், சுவரில், இது இல்ல, இது தப்பு. ஊருணியில், ஊருணியில் நீர் நிறைந்து விட்டது, இது கரெக்ட். ஊருணியில் நீர், ஊருணி. அப்ப இது கரெக்ட் தான். இந்த இதுதான் 3 கரெக்ட். இதுல பாருங்க, மாணவன் விடை தெரியாமல் விழித்தான் வரணும். இங்க முழித்தான் கொடுத்துருக்கான். அப்ப இது தப்பு. அப்ப ஆப்ஷன் சி, பி, சி கரெக்ட். பாத்தீங்களா? சுவரில் என்பது சுவற்றில் வரணும், சுவரில் வரணும். அப்ப இது மட்டும் கரெக்ட். அடுத்து கீழ்கண்ட தவறான சொல்லை தேர்க. வலு சொற்கள். பாவக்காய் தவறான சொல். பாவக்காய பாகற்காய் கரெக்ட். புஞ்சைய புன்சை கரெக்ட். வண்ணத்து பூச்சி, வண்ணாத்தி பூச்சி இல்ல, வண்ணத்து பூச்சி தான் வரும். அப்ப இது தப்பு. ஆப்ஷன் சி. வெந்நீர், இந்த இன்ன நன்னகரத்திற்கு தன்னகர வரும் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் சி. சரியான சொற்றொடை தேர்க. ராமன் அம்பு விட்டான். ராமன் அம்பை விட்டான். ராமன் அம்பு எய்தினான். ராமன் அம்பை எய்தான். இதுல என்ன வரும் அப்படின்னா, அம்பு எய்தினான், எய்தான். அப்ப ராமன் அம்பு விட்டான் இல்ல, தப்பு. ராமன் அம்பை விட்டான் தப்பு. ராம்பு அம்பு எய்தினான். ராமன் அம்பை எய்தான். அப்ப ஆப்ஷன் டி. அடுத்து சரியான சொற்றொடை தேர்க. பூங்கொடி தான் ஒருவளாக அனைத்து வேலையையும் செய்தார். பூங்கொடி தான் ஒருத்தியாக அனைத்து வேலைகளையும் செய்தார். சோ ஃபர்ஸ்ட் தான் தாம் தெரிஞ்சுக்கிறணும். சோ தான் எங்க வரும், தாம் எங்க வரும் தெரிஞ்சுக்கணும். தான் வந்து ஒருமையை குறிக்கும், தாம் பன்மையை குறிக்கும். அப்ப இந்த ரெண்டுமே கிடையாது. அப்ப இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். அப்ப பூங்கொடி தான் ஒருவளாக அனைத்து வேலைகளையும், இதுவுமே ஒருமை பன்மையை நடத்தியிருப்போம். சோ அந்த கிளாஸஸ் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். சோ அப்ப பூங்கொடி தான் ஒருவளாக அனைத்து வேலையும் செய்தார். பூங்கொடி தான் ஒருத்தியாக அனைத்து வேலையும் செய்தார். அப்ப ஒருவளாக என்பதுதான் சரி. அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியான சொல்லை தேர்க. 9 வெண்கலம், 300 விடியற்காலை. சோ 9 என்பது இன்னு வரணும். இங்க இதா இருக்கு பாருங்க. அப்ப 300 தப்பு. இந்த இன்னு வரணும், தன்னகர வரணும். வெண்கலத்திற்கு இந்த இன்னு வரணும். அப்ப டி மட்டும் தான் கரெக்ட். அடுத்து வலு சொற்களை நீக்கி தொடரை தேர்க. மாதவன் புலக்கடை பக்கம் சென்று இடது பக்கம், இது இல்ல. மாணவன் புலக்கடை பக்கம் சென்று இடப்பக்கம் திரும்பினான், இது ஓகே. மாணவன் புறக்கடை சென்று இடப்பக்கம் திரும்பினான். அப்ப இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் சி. வலுச்சொற்கள், வலுச்சொல் நீங்கிய தொடரை எழுதுக. இந்த வீட்டுக்கு குடக்கூலி என்ன? வீட்டுக்கு வரக்கூடாது. இந்த வீட்டுக்கு வாடகை என்ன? வாடகை என்பது பிறமொழி சொல்லு. இந்த வீட்டிற்கு குடக்கூலி என்ன? இந்த வீட்டிற்கு குடக்கூலி என்ன? குடக்கூலியா குடிக்கூலியா? குடிக்கூலி. ஆப்ஷன் டி. இன்னைக்கு வலுச்சொற்கள் மற்றும் மரபு பிழைகள் அற்ற சொற்களை பார்த்திருக்கோம். ஸோ அதற்கான டெஸ்ட்டும் முடிஞ்சு. இந்த பிடிஎஃப் வந்து குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம். குரூப்ல எப்படி ஜாயின் பண்ணணும் என்பதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் பிடிஎஃப். அதற்கு அந்த ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணி நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணி தமிழுக்கான எல்லா பிடிஎஃப்பும் நீங்க நியூ சிலபஸிற்கு ஏற்ற எல்லா பிடிஎஃப் A to Z நம்ம கொடுத்துருவோம். அதை மட்டும் படித்தால் மட்டுமே போதுமானது. வேற புத்தகத்தை நீங்க தொட தேவையில்லை. ஏன்னா புத்தகத்தை மொத்தமா தொகுத்து தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சு அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அதற்கேற்ற மாதிரி ஏதேனும் குறைகள் இருந்தால் அதற்கேற்ற மாதிரி நம்ம வகுப்புகளை
அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வள்ளுவன் தமிழ் வகுப்பானது இரவு 8 மணிக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல TRI அகாடமில அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிசி படி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் சிம்பிள் கொடுத்து வச்சுங்க. ஆனால் அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். ஒவ்வொரு வாரம் 5 நாட்கள் கிளாஸஸ் இருக்கும். திங்கள் முதல் வெள்ளி வரை. சனி ஞாயிறு 2 தினங்கள் கிளாஸஸ் இருக்காது. மொத்தம் 50 நாட்கள்ல நம்ம தமிழ் நியூஸ் சிலபஸை முடிக்க போறோம். வெறும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். தமிழ் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். 95+ எடுக்கிற மாதிரி தான் இந்த வகுப்பு இருக்கும். ஸோ ரெகுலராக நம்மளுடைய வீடியோக்களை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.